நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள துரைராஜ் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நாமெல்லாம் பசுவின் பால், எருமையின் பாலை அதிகம் உட்கொள்றோம். மகாத்மா காந்தியடிகள் ஆட்டுப்பாலை விரும்பி உட்கொண்டவர். இதற்கு ஈடான ஒரு பால் ஒட்டகத்தின் பாலம். டெசர்ட் ஃபார்ம்ஸ் என்ற நிறுவனம் ஒட்டகப்பாலை அமெரிக்காவில் அறிமுகம் செய்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே மத்திய கிழக்கு ஆசியா, வட ஆப்பிரிக்க நாடுகளில் ஒட்டகப்பாலை அறிமுகம் செய்திருக்காங்க, பயன்பாட்டில் இருக்கான். உணவில் அக்கறை செலுத்துவோர் நாடும் பால் ஒட்டகப்பால். இதன் மருத்துவ குணம், சத்துக்கள் தான் இதனை நிறைய பேர் பயன்படுத்த காரணமா. விலையை பொறுத்த வரைக்கும் மாடு ஆட்டுப்பாலை விட ஒட்டகப்பால் குறைந்த விலைக்கு தான் விற்கப்படுதான். பசும்பாலை ஒப்பிடும்போது 50% கொழுப்பு குறைவானது. துரைராஜ் ஐயா, கால்சியம், வைட்டமின் B1, புரதம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் போன்றவை உள்ள பால் ஒட்டகப்பால். சாதாரண மனிதர்கள் மட்டுமல்ல, சர்க்கரை நோயாளிகள் கூட ஒட்டகப்பாலை தாராளமாக சாப்பிடலாமா. ஏன்னா இதில் இன்சுலின் அதிக அளவு இருக்கான். மூளை வளர்ச்சி குறைபாடுள்ள குழந்தைகளுக்கும் ஒட்டகப்பால் மிகவும் ஏற்றதான். எல்லாம் சரி, டெசர்ட் ஃபார்ம்ஸ் என்ற அந்த நிறுவனம் அமெரிக்கா நோக்கி போயிருக்கே, எப்போ இந்தியா பக்கம் வரும்னு ஒரு கேள்வி கேட்பீங்களே. வரும், வராமலா போயிடுவாங்க? இல்லைன்னா நாம் ராஜஸ்தான் மாநிலத்துக்கு போயிட்டு வருவோம். பசு, எருமை, ஆடுகளில் பால் உற்பத்தி செய்கிறது போல ஒட்டகத்தை பிடிச்சிட்டு வந்து அதிலேருந்து பால் கறக்க ஆரம்பிச்சிருவோம். நம்மளால் முடியாததா? மனசை திறந்தே வச்சிருப்போம். அப்புறம் துரைராஜ் ஐயா, அத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. வாழைப்பழ உலர் அத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நல்லா பழுத்த வாழைப்பழங்களை தரமான தேனில் நனைச்சி ஊற வச்சு கதிரொளி உலரகத்தில் உலர வச்சு தயாரிக்கப்படுவது தான் வாழைப்பழ உலர் அத்தி. வாழைப்பழத்தில் உள்ள 85% நீர் ஆவியாக்கப்பட்டு, அதே நேரத்தில் வாழைப்பழத்தில் உள்ள புரதம், நார்ச்சத்து, இரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும் வைட்டமின் சத்துக்களும், நம்ம எல்லாரையும் சுறுசுறுப்புடன் இயங்க வைக்கும் பொட்டாசியம் தாது ஆகியன இந்த உலர் அத்தியில, வாழைப்பழ உலர் அத்தியில பாதுகாக்கப்படுகின்றன. பசுமை உலர் கூடத்தில் தயாரிக்கப்பட்ட உலர் அத்தியை எப்போ வேணும்னாலும் சாப்பிடலாம். 6 மாதங்கள் வரை வைத்திருந்து சாப்பிட ஏற்றது இந்த வாழைப்பழ உலர் அத்தி. வைட்டமின் சி, சோடியம், அப்புறம் அயன் அதாவது இரும்பு, கொஞ்சம் ஃபேட் கொழுப்பு, 150 கலோரி சக்தி, இதெல்லாம் இருக்குது வாழைப்பழ உலர் அத்தியில். வாழைப்பழம் கிடைக்குது, வாழைப்பழ உலர் அத்தியும் கிடைக்குது. எது குறைந்த செலவில் கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிட வேணாமா? நமது உடலுக்கு தேவைப்படும் சக்திக்கு வாழைப்பழத்தை நாம சாப்பிடாம இன்னொருத்தரா சாப்பிட முடியும்? யோசிங்க. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.